சாலைகளில் பிச்சை எடுக்க குழந்தைகளை பயன்படுத்துவதை தடுக்க உரிய நடைமுறைகளை வகுக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் சாலைகளில் குழந்தைகளுடன் பிச்சை எடுக்கும் தாய்மார்கள் உண்மையிலேயே அந்த குழந்தைகளின் தாய்தானா என்பதை கண்டறிய உரிய விசாரணை நடத்தக்கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். சாலையில் சிக்னல்களில் குழந்தைகளுடன் பிச்சை எடுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த உருவ ஒற்றுமையும் இல்லை எனவும், பிச்சை எடுக்க பயன்படுத்தப்படும் குழந்தைகள் எந்நேரமும் தூங்கிக் கொண்டிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. வெயில் வாகன சத்தங்களுக்கு கூட அந்த குழந்தைகள் கண்முழிப்பது இல்லை எனவும், அதனால் குழந்தைகளுக்கு தூக்க மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறதா, வேறு ஏதேனும் மருந்துகளோ அல்லது மதுவோ கொடுக்கப்பட்டிருக்கிறதா என கண்டறிய வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிச்சை எடுக்கும் பெண்கள் பெரும்பாலும் தமிழில் பேசுவதில்லை எனவும், குழந்தைகளை வேறு இடங்களிலிருந்து கடத்தி வந்து பிச்சை எடுக்க பயன்படுத்தப்படுகின்றனரா என்பது குறித்தும், பின்னணியில் செயல்படுவோர் யார் என்பதை குறித்தும் கண்டறிய உரிய விசாரணை நடத்தப்பட்டு குழந்தைகளை மீட்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு இதுபோன்ற செயல்களை தடுக்க உரிய நடைமுறைகளை வகுக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தியது. மேலும் மனுவிற்கு தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டுமென உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.